ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நிறைய கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன், எம்சிக்யூ சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாமே கமெண்ட்லேயும் பிளேலிஸ்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேன். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி பிஹெச்எஸில் யூனிட் 10ல் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இருக்குது, மேத்ஸ் படிக்கிறவங்களுக்கு இருக்குது. யூனிட் 10ல் உள்ள ஒரு கொஸ்டின். இது பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கு யூனிட் 9ல் இருக்குது. இந்த கொஸ்டின் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த கொஸ்டின், இந்த மாடல், அதெல்லாம் இதில் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா என்ன, டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னா என்ன அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளை பற்றியும் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளை பற்றியும் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். இன்னைக்கு அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். அதனால் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் விஷயமா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் பார்த்தீங்கன்னா அது நல்லா கிளியர் ஆகிடும். அதுக்கு பிறகு இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். இந்த வேல்யூ ஆஃப் C ஃபார் த PDF, சியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா PDF என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா f of x is equal to c into 1/2 the whole power x. x varies from 1 to 3 etc. சரியா? இதில் x equal to 1 2 3 அப்படி தனித்தனியாக கொடுத்துருக்கு. அதைத்தான் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். வேல்யூஸ் தனித்தனியாக டிஸ்க்ரீட்டாக இருக்குது, தனியாக ஒன்று பிரிஞ்சு அப்படி இருக்குது. இதைத்தான் நம்ம டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்கிறோம். இந்த டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் விஷயமா நம்ம ஃபர்தராக என்ன டெவலப்மெண்ட்ஸ் பண்ணணும்னாலும் we have to use the சம்மேஷனை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம்மேஷன் f of x, டோட்டல் பிடிஎஃப் ஆல்வேஸ் 1, டோட்டல் பிடிஎஃப் எப்பவுமே 1. x varies from 1 to infinity, x varies from 1 2 3 etc. அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ x equal to 1 போட்டிங்கன்னா c கான்ஸ்டன்ட், அதை தனியாக எல்லாத்துக்கும் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 1/2 plus 1/2 the whole square plus 1/2 the whole cube plus etc equal to 1. சரியா? So c into இது ஜியாமெட்ரிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜியாமெட்ரிக் சீரீஸ் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு இதுக்கும் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். இதால் டிவைட் பண்ணிங்கன்னா 1/2 the whole square 1/2 டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1/2. அதே மாதிரி அதுக்கு முந்தினது 1/2 the whole cube 1/2 the whole square டிவைட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 1/2. அடுத்தடுத்த எந்த 2 எலமெண்ட்டை டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு அது ரேஷியோ ஈக்குவலாக வந்துட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் அல்லது ஜியாமெட்ரிக் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜியாமெட்ரிக் சீரீஸில் சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் அப் டு இன்ஃபினிட்டி S infinity is equal to A/1 minus R. Rங்கிறது என்னது? அந்த ரேஷியோ. ஏங்கிறது என்னது? இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ S infinity டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம்? ஆட் பண்ண போறோம். S infinity இப்போ ஆட் பண்ணுங்க. A எவ்வளவு? 1/2 பை இது என்னது? 1 minus R, 1 minus 1/2 ஈக்குவல் டு எவ்வளவு? 1. இப்போ 1/c into 1/2 by 1 minus 1/2 எவ்வளவு? 1/2 ஈக்குவல் டு 1. அப்போ c is equal to நம்மளுக்கு ஆன்சர் என்னது? 1. இந்த இருக்கு, டியில் இருக்கு ஆன்சர். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். S infinity இதை வச்சு இந்த மாதிரி டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள கொடுத்தாலே நம்மளுக்கு இதுதான் ப்ரொசீஜர். சம்மேஷன் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? சம்மேஷன் கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு 1 போட்டு அந்த சியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிதானா? அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இதில் பார்த்தீங்கன்னா 0 to 2 இன்டர்வலாக கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 2 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே தான் ப்ரொசீஜர். இன்டகிரல் நம்மளுக்கு ஜென்ரலாக -∞ to ∞ ஹோல் ரியல் லைனில் f of x dx equal to 1.
ஹோல் ரியல் லைனில் அந்த ப்ராபபிலிட்டி, அதாவது டிஸ்கிரீட்டாக இருந்தால் சம்மேஷன், கண்டினியூஸாக இருந்தால் இன்டகிரேஷன். சரிதானா? அப்போ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. நம்மளுக்கு லிமிட் என்ன இருக்கு? 0 to 2. 0 to என்னது? 2. அப்போ இன்டெக்ரல் 0 to 2 எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பாருங்க, cx into 2 minus x dx equal to 1. அப்போ c a constant out சொல்லி எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் 0 to 2 2x minus x square dx equal to என்னது? 1. இப்போ இன்டகிரேட் பண்ணி லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். c into 2x இன்டகிரேஷன் 2 into x square by 2 minus x square இன்டகிரேஷன் x cube by 3. லிமிட் என்ன? 0 to 2 equal to 1. இப்போ 2 2 கேன்சல் ஆயிரும். இப்போ c into 4 minus இது என்ன வரும்? இது 2 ஸ்கொயர் 4, 2 கியூப்னா 8. அப்போ 8 by 3 equal to எவ்வளவு? 1. சரியா? அப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ c இன்டூ இதில் இதை கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 12 மைனஸ் 8 by 3 ஈக்குவல் டு எவ்வளவு? 1. அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 4 c இன்டூ 4 by 3 ஈக்குவல் டு 1. இப்போ c is equal to 3 by 4. இதுதான் என்னது? நம்மளுடைய ஆன்சர். c is equal to 3 by 4. சரியா? அப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்தாலும் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தாலும் அந்த சி கொடுத்துருந்தோன்னா அதனோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜரை நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. 3000 MCQs இருக்குது. டிஎன்பிஎஸ்சி, பிஹெச்எஸ், எஸ்ஐ, ஆர்ஏ அதுக்கு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியலும் ஒரு 3000 MCQs இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த MCQs ஃபுல்லாகவே டீட்டெயில்டு ஆன்சர்ஸோடு இருக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி செக்ஷன் வைஸ் பிரித்து செக்ஷன் வைஸ் பிரித்து கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் இருக்கும். எல்லாமே டீட்டெயில்டாக டெஸ்ட்டு எழுதுகிற மாடல்லையும் இருக்கும். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு இது பிஜிடிஆர்பிக்கும் ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது. எம்சிக்யூஸ் பேட்ச் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது. எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள்.